அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன். புயலோ புயல் வளையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கங்க பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் சுமதுக்கு இலவசமா மாறியம்மா. ஓ கொண்டாடி போற புள்ள ஒண்ணு தரமா. அடி வரல நல்ல தடவை உட்காட ஓடுகிறாரு. காலையில நாளைக்கு பாடுறானே நாமளே பேசி கொண்டிருந்தா ஒரு மாசம் சர்வீஸா ஒரு மாசம் சர்வீஸ் கேட்கறாங்க. உட்கார்றா உட்கார்றா சூர்யா அட்ரா பூரியா இந்த அரங்கன் மேடையில இன்றைக்கு பெரியார்களால் அலங்கரிக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? என்ன கூத்து வச்சிருக்காங்க? என்ன கூத்து சொன்னாங்க? ஸ்ரீ மகாபாரதம் பின்னாங்க. ஆடுற கூத்து என்ன பேர் என்னது? அதாங்க மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதத்துல என்ன கூத்து? மகாபாரதம் என்ன கூத்து சொன்னாங்க? என்ன கூத்து? அவங்க சொல்ற நாடகம் ஆடுறோம். அவங்க சொன்ன நாடகம் என்ன நாடகம்? ஆடுற நாடகம் சொல்ற நாடகம். ஆடுற நாடகம் என்ன நாடகம்? என்ன கூத்து சொன்னாங்க? என்ன கூத்து ஆடுறமா? அந்த கூத்து. அந்த கூத்து அவங்க சொன்னாங்க. அந்த கூத்தோட பேர் என்ன? அதுக்கு பாதி ஆயா குடுக்குற கூடி காலி ஆளுக்கு பாதி. ஆயா அவனால ஒரு உயிரோட வச்சிருக்காமா? யாரு? நடந்து ஒரு ரெண்டு வேளை அம்மா ரெண்டு பேரும் உட்கார்ந்து கூத்து பாக்குறாங்க. என் மேல கை வச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாளை வீடு போய் சேர மாட்டேன். நம்மை காக்க வந்த தாய் குணம் அது கிடையாது. நம்மள கொல்ல வந்த பேய் குணம். சரி மகராசி நூறாசி நல்லாரு நல்லாரு உனக்கு ஒரு கூத்தாடிட்டு போயிடுறேன். காவலா ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமாக ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பகுதியாகப்பட்ட கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை அல்லது மாயவர் சிவன் பூஜை அப்படி எல்லாம் ஆகாய கந்தர்வ பர்வதம் இந்த நாடகத்திலே வந்திருக்கிறேனே. தென்னைய நீரிலே துள்ளி விளையாடும் மீனை போல தத்தளித்துக் கூட நான் வந்திருக்கிறேன். என்னை பார்த்தால் உமக்கு எப்படி இருக்கிறது? நீங்கள் யாரு கூட பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, எப்படி படுவார், எந்த நாடு சேர்ந்தவர், அப்பா யாரு, அம்மா யாரு, மம்மி யாரு, டாடி யாரு சொல்றான். என்னை பெற்றாங்களே என் அப்பா, உங்க அம்மா, என் அம்மா, உங்க அம்மா, அம்மா தாயே, தாயே என்னை பெற்றவளே. அந்த அம்மா யாரு? அம்மா முண்டா யாரு? அம்மா பேர் என்ன பேரு சொல்றமா? காவலா சொல்லுங்க.
நாங்க நீங்கள் யாரு? என்னை பார்த்தால் உமக்கு எப்படி இருக்கிறது? சொன்னால் தெரியுங்க. நீங்கள் யாரு? உங்க பேர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? எப்படிப்பட்டவர்? எத்தனை அடி சேர்ந்தவர்? அப்படி கேட்கணும். நானும் வயிற்றுக்கு சோறு திங்கிறவங்க. நாங்க என்ன பிய்யா திங்கிறோம். இனிமேல் சாப்பாடு சாப்பிடுங்க சொன்ன மாதிரி. அடுத்தனா பல்லு சில்லற காய்ச்சற கொட்டிடுறாம. காய்ச்சாம தான் பண்ணிட்டு கூடாது. அப்படி நெருப்பு நிக்கிற அப்படியே கதை ஒண்ணு போயிட்டு இருக்கணும். நண்பா போய் சொல்லுங்க. நான் வந்திருக்கேன். வீரம் 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 புத்தபலம் 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 பராக்கிரம் பராக்கிரம் யானையாற்றம் யானையாற்றம். 2000 சத்தியம் குடிச்சிங்க அப்புறம். வேணாம். ஒரு நாள் ரெண்டா கூட. தெரியுமா? சரிங்க. தெரியுமா தெரியாது? சரிங்க போங்க நீங்க. தெரியுமா தெரியாது? நீங்க தான் ரெண்டா ஆக்குறீங்க அது. ஓய் நீங்க தான் ஓட்ட போட்டு ரெண்டா ஆக்குறீங்க. நீ மூடிட்டு தெளிவா பேசும்போது. பராக்கியம் யானையாற்றம் யானையாற்றம் குதிரையாற்றம் குதிரையாற்றம் கதாயுத பயிற்சி வில் பயிற்சி யானை பயிற்சி ஒட்டக பயிற்சி சித்திர முடிவுள்ள சீலன் இந்த பாரியங்களும் கீர்த்தி பெற்ற பாடனாக விளங்கி வரக்கூடிய வீரம் தீரம் முதல்ல பராக்கிரம் கொண்ட 11 பெயர் 12 அழகு 32 லட்சங்கள் பொருந்திய என்னுடைய பெயர் தான் பர்குணா என்று சொல்லக்கூடிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜ். அர்ஜுன மகாராஜனுக்கு ஜெய். நேரம் இருக்குதா? மூடிட்டு இருக்கணும்ல. உங்க பேரு புகழ் சொல்றீங்க. ஒரே பேர் புகழ் வேணும். என்னுடைய பெயர் உங்க பேரை சொல்லுங்க. அர்ஜுன மகாராஜ். எனக்கு 11 பெயர். 11 பேர் எப்படி? 12 அழகு. 12 அழகு. ஆமா. நான் ஒவ்வொன்னா சொல்லுவேன். ஒவ்வொன்னா கணக்கு விரல் விட்டு கணக்கு பிடிக்கணும். விரல் விட்டு பொல பொல போங்க. 1 2 3 அப்படி சொல்லுங்க கடவுளே. ஏன் 11 பெயர் என்ன? 11 பேர் எப்படி? பர்குணன் பர்குணன் காண்டிவன் காண்டிவன் வாசகன் கேசவாகரன் விஜயன் வில்லாளி வெல்பரிசி சமய சாஸ்திரி அர்ஜுன மகாராஜன். இப்படி சொன்னாங்க. எப்படி சொல்றது? வேற எப்படிடா? ஓய் 11 பேர் எப்படிங்க? பர்குணன் பர்குணன் கிடிகிடி வாசகன் கேசவாகரன் கேசவாகனவன் 950 ரூபாய். கேசவாகனன் கேசவாகனன் கிட்டினன் கிட்டினன் தனஞ்சயன் வில்பரிசி சமய சாஸ்திரி என்ன சாட்சி? தமிழ் சாட்சி சமய சாஸ்திரி தமிழ் சாஸ்திரி கிரீடி வேந்தன் தனஞ்சயன் என்னுடைய 11வது பெயரோ ஆனால் அழகுமன் அடிச்ச மகாராஜா. தம்பி என் பள்ளியிலே பரசுவினை உன் சாமானத்தை பிடிச்சு 11 பெயராக இருந்தாலும் எனக்கு 12 அழகு என்ன? பள்ளியிலே பரசுவினை பாதத்திலே செந்தாமரை புஷ்பம் முதுகிலே இந்த மச்சரேகை தொப்புளிலே உமைய மாணிக்கம் மனது காலிலே விருது தண்டை. இப்படி பல லட்சணங்களை பொருந்திய என்னுடைய பெயர் தான் பர்குணா என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜன். இல்லை அப்படியெல்லாம் இருந்தாலும் சரிங்கிறவள. ஆனால் அழகமன் அர்ஜுன மகாராஜன். ஆமா மகாராஜா. அப்படி அர்ஜுனனாக நீங்க பிறந்திருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? உங்களுடைய அப்பா அம்மா யாரு? அப்படி தாய் தந்தையார் தாய் தந்தையர்கள் என்னை பெற்றாலே என் தாய் புண்ணியவதி. யார்? என் அம்மா புண்ணியவதி. அந்த புண்ணியவதி பேர் என்ன சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்க வேண்டும். எப்படி சொல்றதோ வாயில சொல்லுங்க. வாயில சொல்லாம கொஞ்சம் சொல்ல போறீங்க. வாயில தான் சொல்லுவாங்க. வாயில தான் சொல்லுவாங்க. நன்மையான முந்தை தாமாம் கீழாக்கி
நான் இல்ல எங்க ஊர்ல ஒரு காக்கா உண்டு போச்சு இங்க அடிச்சா கூட போறோம் பஸ் ஸ்டாண்ட் அடிச்சா கூட போறோம் கரெக்ட் ஓ அங்க அந்த வேலை பண்ணுவோம் அதெல்லாம் அடிச்சு அப்பா பேர் சொன்னாங்க அப்பா பேர் சொன்னாங்க இதுதான் பழமொழி சொல்லுவாங்களா பூம பாட்டா நாய் சங்கிலி பிடிச்சிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி கரும்பு வெட்டுறத பாத்துருக்கியா யாரு கரும்பு என்னடா நான் வெட்டுறதையும் பாத்துக்கிறியா பாக்குறியா யாரு சத்தியோட பாட்டியா என்னடா ஏ மொன்னையா டேய் மொன்னையா ஏ மொன்னை வாங்க சொல்லப்போ வில்லம்போ முருகுடைய கடையம்போ என்னை பெற்றார்களே அம்மா என் அன்னையோர் ஆலயம் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி அடிச்சபுரம் நான் குடியிருந்த கோவில் அது எம்ஜிஆர் டபுள் அடிச்சு என் தெய்வத்தாய் எம்ஜிஆர் புரம் என்னை பெற்ற அம்மா 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 ஆயா ஆயே ஆயே பரமசக்தி ஓ பத்து மாதம் நான் சொல்றது கரெக்டா திருப்பி சொல்லணும் 10 மாதம் 300 நாள் 3000 வருஷ நாடுகள் அங்கத்தில் மனிதனம் எடுத்து வாடா என் மகனை வெறுங்கால நாட்டில் நிலவு தருவதற்காக வாயில் தானே பேசுறீங்க வேற என்ன பொச்சுவே பேசிட்டு வா எப்படிங்க 10 மாதம் 300 நாள் இருங்க ஆமா ஓட்டர் அடிக்கிறீங்க நீங்க ஒரு நல்ல சரக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா போட்டு நல்ல சரக்கு அடிக்கிறீங்க எனக்கு வா எக்ஸ்பிரஸ் நான் தடிக்குது குடியார் செத்துனா கூட அளவுக்கு போக மாட்டா டேய் கொக்கால கோழி ஏன் எதனால குடியார் செத்துனா கூட போக மாட்டேன் நீ எதுக்கு போற குடியார் செத்தா நான் போய் அளவுக்கு போறதா நீ எப்படி எதுக்கு போற மெஜாரிட்டி என்ன நீ எதுக்கு போற நீ குடிச்சு போட்டு போதையில படுத்து நீ எதுக்கு அங்க போக போற நீ போதையில படுத்துக்கிற அவன் செத்து போட்டு நீ எப்ப போக போற நீங்க கோதை வச்சு நீங்க கோதையில படுத்துக்குவ நான் கூட போவாள்ரா அவர் சத்தியமா போகவே மாட்டாருடா வீட்டு பக்கம் கூட போக மாட்டான் அவங்கள டிகிரி போய் எல்லாத்துக்கு பின்னாடி 10 மாதம் 300 நாள் தாய் தந்தை 1 2 3 3 பேர் போறாங்க இல்லைங்க நாளைக்கு போன மணிக்கு ஏறி வேலைக்கு போடுங்க சாமி நம்மளுக்கு தான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் வாடா 1 2 பேர் போவாங்களா ஏன்னா 1 2 போனா இல்ல திடீர்னு போகும்போது ஒரு பேஜ் அக்கட சொல்லிட்டு போட முடியுங்க பாத்ரூம் கட்டி என்னை பெற்றாலே என் அன்னையோர் ஆலயம் நான் குடியிருந்த கோவில் யாரு என் தெய்வத்தாய் எனக்கு ஒரே ஒரு அப்பா 2 அம்மாடா ஒரே ஒரு அம்மா 2 அம்மா ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அப்பா 2 அம்மா ஆமா எனக்கு அதே மாதிரியா உனக்கு எப்படி ஒரே ஒரு அம்மா 3 அப்பா எனக்கு 2 அம்மா சொன்னேன் என் முதல் தாயார் பேரு குந்தமாதேவி குந்தமாதேவி என் இரண்டாவது தாயார் பேரு மந்திராதேவி என்னை பெற்றாரே பாடா என் மகனே அருகால நாட்டில் எதிர்பார்த்து ஓ உடம்பாய போட்டு போதுல என் தந்தையார் வீரோ பானுபுத்திர மகாராஜன் முதல் தாயார் குந்தமாதேவி இரண்டாவது தாயார் மந்திராதேவி இருவருக்கும் அன்னிச்சலமாக ஐவராஜாக்கள் பிறந்தோம் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவராஜாக்கள் பிறந்தோம் அப்படிலாம் நான் பிறந்திருந்தாலும் எனக்கு காவலா இந்த அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கேட்க கூடாது மகாராஜா உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிங்கன்னு கேட்டு பழகு எத்தனை பொண்டாட்டியா ஆமாடா மகாராஜா எத்தனையா பொண்டாட்டி உங்களுக்கு ஓய் எத்தனை பொண்டாட்டிங்க எத்தனை மணி நேரம் தெரியுமா சம்பந்த கண்டமுள்ள பாஞ்சாலி மகாராஜா எத்தனை பொண்டாட்டிங்க உங்களுக்கு எனக்கு சரியாக மனைவிமார்கள் 11 பேர் 11 பொண்டாட்டியா ஆமாடா அதே அப்பா சாமி ஒரு பொண்டாட்டி கட்டி உத போட்டுட்டு கிடக்குறோம் உங்களுக்கு 11 பொண்டாட்டியா அது மட்டும் இல்லாம கீழ இருக்கிற மண்ணல்
ஒவ்வொரு மண்ணா என்ன பார்க்கலாம். போய் ஒவ்வொரு மண்ணா என்ன எல்லாம் நியாயமாக்கா. மூடிட்டு உள்ள உட்காரு. இந்த மண்ணு எப்படி என்றதுங்க? வாயில் போட சொன்னா போட்டுருப்போம். அந்த மண்ணு எப்படி என்றது? ஏய், இந்த மண்ணு கூட ஒவ்வொரு எழுதி விடலாம். ஆனா எனக்கு மனைவிமார்கள் 11. ஆனா என்னுடைய கூத்தியாமார்கள் எண்ணினால் 8 அடங்காத அளவுக்கு எனக்கு கூத்தியாமார்கள். ஆமாடா, வச்சுக்கிறது. ஆமாடா, முறையற்ற பெண்கள் கூட முறை வைத்து என் மீது ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுவாங்க. நாளைக்கே உன் பொண்ணு வீட்டுக்கு வந்தா உன் பொண்டாட்டி என் பக்கம் தான். நீ ஒண்ணு நீ பண்ண முடியாது. வீட்டுக்காரர சொல்றா தம்பி, சொல்லுங்க மருமகனே. மருமகன் அத்தை வச்சுக்கிறியா? அப்படி இருந்தாலும் எனக்கு பங்கு மகையாளியா ஆதிநாட்டு சத்ராணி என் தந்தையார் கூட பிறந்தவங்க சரியாக 3 பேர். முதல் முதலா திருதாட்டி மன்னன் எனக்கு 11 பொன்னாடிகள் சொன்னேன். முதல் எனக்கு மனைவியாளோ முதல் மனைவியா எனக்கு பாஞ்சாலி. முதல் பொன்னாடி பாஞ்சாலி. இரண்டாவது மனைவியால் ஆயன் தங்கை சுபத்ரா. மூன்றாவது நாகலோகத்தின் நாகக்கண்ணி. ஐந்தாவது பவளக்குடி. ஆறாவது யார்? சித்ராங்கதை. பவளக்குடி. ஆமா. ஏழாவது யார்? யாரு? இவருடைய ஏழாவது மனைவியா நாகலோகத்தின் மின்னல் ஒளி. அந்த மின்னல் ஒளி. ஆமா. ஏழாவது பொண்டாட்டி மின்னல் ஒளி. எட்டாவது மனைவியார் யார்? எட்டாவது கமலா. என் ஆசைக்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏற்ற என் மனைவியாகப்பட்ட யார்? கமலா செண்பகவல்லி. செண்பகவல்லி. ஆமா. எட்டாவது பொண்டாட்டி. இத்தனை மனைவிமார்கள் எனக்கு இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு பங்கு மகையார் யார்? என் தந்தையார் கூட பிறந்த திருநாட்டி மன்னனுடைய மகனாகப்பட்ட கவர்மெண்ட் சரியாக 100 பேர். சரி. அவங்க தான் எனக்கு பங்கு நாள் பகையாளி ஆனாங்க. இந்த அகில உலகம் 56 தேசங்கள். 56 தேசத்துல ஒரு பெரிய கட்டளை எப்படி? 55 பாண்டவருக்கும் பாதி நாடு, கௌரவர் 100 பேருக்கும் பாதி நாடு அப்படின்றதற்காக குரு பெரியவர்கள் கட்டளை இட்டாங்க. ஆனா குள்ளநரியும் தந்திரம் பண்ற ஜெகனிராஜன் என்ன செய்தான்? ஜெகனிராஜன் துரியோதனுடைய வார்த்தை கேட்டு துரியன் என்ன பண்றான்? என்ன செஞ்சாரு? 99 பேர் சாப்பிடுற சாப்பாடு 5 பேர் சாப்பிட முடியுமா? முடியாதுங்க. இல்ல 5 பேர் சாப்பிடுற சாப்பிட்டா 99 பேர் சாப்பிட்டா வயிறு நிறையுமா? அதனால கிள்ளிய மண்ணளவு கூட நாடு தரமாட்ட நாடு நகரம் நவநிலை செங்கோல் ஆளும்படை உப்பு தட்டி உறவோடு ஒரு குண்டு ஊசி மேல ஒரு மண்ணு வைத்தா அது எவ்வளவு மண்ணு நிக்கும்? அது நிக்குமா நிக்காத. அந்த அளவு கூட உங்களுக்கு மண் தர மாட்டேன் அப்படின்றதற்காக கையினால் பகடையாடினான். தோற்கடித்தான் 5 ராஜாக்களையும். ஆமா, தோற்கடித்து இந்த பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு வேணும் என்பதற்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட நான் சொல்வது செய்ய வேணும். 12 வருடம் காடுமன வாசம், 1 வருடம் அந்நியாத வாசம். அந்நியாத வாசம் என்றால் எப்படி? இவர்கள் தான் பாண்டவர் என்பதற்காக யாருடைய கண்ணுக்குமே தெரியக்கூடாது. அப்படியேனும் அந்த கண்ணே ஐயோ தமிழருக்கு ஒண்ணாரன் ஊத்த முடி போகுது அப்படி சொல்றதுக்கு நான் இது இல்ல. புறப்படு. அண்ணா பையன் பண்ணே யாரோ எவ்வளவு தெரியவில்லை, நானே வரப்போ யாரோ எவ்வளவு தெரியவில்லை அழுது புலமை கொண்டு யாரோ ஒருவன் வந்து கொண்டிருக்கிறார். ஏய் மந்திரமார்களா, ஏய் காவலாளிகளா, யார் என்பதற்காக ஒன்றுமே தெரியவில்லை. நாம்
பங்காளியாகப்பட்ட துரியராஜனிட்ட கட்டளை ஏற்று சரியாக 12 வருட காலங்கள் ஆகிவிட்டது. 12 வருட காடு வனவாசத்துல இப்பொழுது 7வது வருடமாக கந்தர்வ பருவத்துல இருக்கிறோம். ஆகாய கந்தருடைய வனத்துல இருக்கிறோம். அதனால இங்க யாரோ ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார். எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஒரு அந்தரமாகவே இந்த வனம் தருகிறே. சுபத்ரா அபயம் அபயம் என்பதற்காக இந்த 7வது கந்தவனத்தில் வந்திருக்கிறாயே, எதற்காக எடுத்து கொண்டு வந்திருக்கிறாய்? யாரால் ஆபத்து? யாரால் ஆபத்து வந்தது? இந்த மாமன்னன் துரியராஜன் என்ற கட்டளை ஏற்று இப்பொழுது 7வது வருடமாக கந்தர்வ பருவத்தில் இருக்கும் பொழுது அபயம் 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 என்பதற்காக அனுதக்கன் சிந்தனையோடு இந்த அத்தனை சரி வந்திருக்கிறாயே, உனக்கு யாரால் ஆபத்து? அந்த துரியரு வந்தானா துரியன் வந்தானா? பறித்து வந்து உங்கள் பாதங்களை மண்ணீரால் கழுவி என்னுடைய வட்டாரையால் துடைத்து நான் பாதம் பண்ணிக்கிறேன். சுபத்ரா நான் அனுதினமும் உங்களுடைய பாதம் பணிவதும் நீங்க எனக்கு வாழ்த்து தருவதும் வழக்கமாக இருக்குது. சரி, அப்படி இருந்தாலும் இந்த தரமாக உங்களிடத்தில் ஒரு வாய்வத்தை கேட்கட்டுமா? என்னமா கேட்டிருக்கிறாய்? பாதம் பணிவதும் நல்லாருன்னு சொல்லுறோம் வழக்கமாக இருந்த போதும் என்னைக்குமே இந்த கையில சங்கம் இந்த கையில சக்கரத்தோட தான் எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்க. அப்படி இருக்கும் வேலையிலே சங்கு இருக்கையில் சக்கரம் எங்க என்ன இடதுபுறம் சங்கு மட்டும் வந்து இருக்கிறது. அந்த சக்கரத்தை காணவில்லையே. இப்படி வரம் கொடுத்தால் ஆசீர்வாதம் கொடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேங்கிறிய. உண்மை சக்கரம் எங்க சென்றிருக்கு தெரியுமா? கங்கா அது நினைத்தாலும் என்னுடைய அங்கமானது பதறுகிறது. ஏன்னா என்னாச்சு? ஆனால்
சக்கரபாகமணி எங்கு சென்றிருக்கிறது? இந்த பூலோக நன்மைக்காக, உன்னுடைய கணவன்மார்கள் பாண்டவர்களின் நன்மைக்காக இரு கைகளை ஏந்தி நான் சூரிய அடிக்க போது செஞ்சுட்டு இருந்தேன். சரி, அப்போ ஆகாய மார்க்கமாக போகிறானே கந்திருவேன். அவர் என்ன செய்தான்? எச்சல் தம்பளத்தை என் கையில துப்பினார். சரி, அப்பொழுது எனக்கு சரியான கோபம் வந்து என்ன செய்தேன்? சக்கரத்தை அனுப்பி இருக்கிறேன். எதுக்காக? அந்த கந்திரவனுடைய தலை என் காலிலே விடமென்றாக. அதனாலதான் சக்கர கந்திரவனை தேடி போயிருக்கிறான். அண்ணா, நீ அப்படி அந்த சக்கரம் போயிருக்கவில்லை. ஆமா, கெந்தவனுடைய சிரத்தை அறுக்க அந்த சக்கரத்தை அனுப்பி இருக்கிறீங்க. அவன் தலையை காலில் விடுவோம். ஆமா, அப்படி அந்த சக்கரம் திரும்பி உங்ககிட்டே வரணும்னா வர மாதிரி நீங்க தான் செய்யணும். அப்படி வரணும்னா அவருடைய தலையை காலில் விழுந்தாலும் சக்கரம் வரும். அண்ணா, நீ எதுக்கு வந்த? இங்க பாருங்க, அந்த சக்கரத்தை திருப்பி வர சொல்லிதான் நான் வந்தேன். என்னது? அந்த சக்கரம் வந்து திருப்பி உங்க கைக்கே வரணும். ஒரு தங்கையிட கூட பார்க்காம என்ன பண்ணாங்க? இப்படி பேசுறீங்களே அண்ணா, என்ன பண்ணுவேன்? அண்ணனுக்கு கூட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்களே, நம்ம கூட பிறக்கலையா? ஒரு கூட்டு பால உண்ணலையா? நம்ம சேத பிறக்கலையா? ஒரு சேத பால உண்ணலையா? அந்த என்ன உனக்கு இருந்திருந்தா அவனுடைய தலை காப்பாற்ற சத்தியம் செஞ்சிருப்பியா? என்ன முடிவா சொல்லுற? இனிமேல் படிக்கிற அவனுக்கு அண்ணன் இல்ல, நீ எனக்கு தங்கச்சி கிடையாது. நம்ம உறவு இதோட முடிஞ்சு போச்சு. என் வாசல் நிக்காது, வெளியே போ. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? நீங்க வேண்டாம். அப்படியா? ஆமா, அவனுக்கு என்ன இங்க பாரு, உறவே இங்க பாராயா? என்ன இருடா கரும்பு கருவாயா? பாசா கேட்ட நான் டீ போட்டுருவேன். டேய், நல்லா இருக்கிறது உனக்கு. நானும் டீ போடுறேன் காசு போடுறேன். அடியாடி போ. பாருங்க, அடியாடி கூட்டு வெளியே விட்டுட்டு வச்சுக்க. எனக்கு பார்த்து அடி போடுவா. இங்க பாரு, லட்சுமி நல்லா இருக்காதாமா? என்ன கடைசியா கேக்குறேன், அந்த சுதர்சன சக்கரத்தை நீ திருப்பி வர வைக்க முடியுமா முடியாதா? முடிவாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், இறுதியாக சொல்லுகிறேன். அந்த கந்திரவன் தலை என் காலில் விழாவன் சக்கரவனார். என்ன பண்ணுவனால? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்னால வெறு சீர் சீர்றேன். என்ன தாவா? பாரு, அடே இங்க பாரு, உன் தங்கச்சி நானு. உனக்கு இருக்கிற கோபம் அதே கோபம் எனக்கு இருக்கும். நீ என்னடா எங்க சொல்லுற? ஏய் வாடா போடான்னு அப்ப டீ போடு. மரியாதை கெட்டு போயிரு உனக்கு. போறியா வாசல்ல கேக்குறேன். இல்ல அத விட கேக்குறேன். அத விட நல்லவட கூட கட்டி கொடுத்தா பரவாயில்லை. ஒரு பொம்பளை பொறிக்கு ஒன்னு கட்டி கொடுத்தேன். பொம்பளை பொறிக்கு அவனுக்கு கட்டி கொடுத்தா அப்புறம் அவன் புத்தி தான் உனக்கு இருக்கு. பொம்பளை பொறிக்கு அவன் பிரச்சனை ஓடினா என்னதான் இருந்தாலும் நான் வந்து உன் கூட பிறந்தேன். என்ன 1000 வார்த்தை பேசு, என்ன 1000 அடி அடி, என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. என்ன ஓஞ்சி போற? ஒரு நாட்டை பரிசா கொடுத்துட்டு அதை வச்சு பொழைக்கிறவன் நாடுகளை இழந்து நாட்டுல தெரியறான் புருஷன். அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த வருது இதா? அண்ணா வேணாண்ணா. என்ன பண்ணுவ? இங்க பாருங்க. அப்படியா? ஆமா. என்ன பண்ணுவேன்னு கேக்குறீங்க? என்ன பண்ணுவ? உடனே என் புருஷன் சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஜனகண்டா ஒரு வரைக்கும் நீட்டி கொடுப்பான். யாரும் புருஷனா? ஜனகண்டா போற நிறுத்தனா அடுக்கு போற நிறுத்தனா பாக்கலாம். உடனே
அங்க நடந்தது என்ன பண்ணா அப்படிதாங்க போனேன். சக்கரத்தை திருப்பி வர சொல்லுவான்னு சொல்லி தானே போனேன். போனதுக்கு நியாயமா கேட்டேன். சத்தியம் செஞ்சுட்டேன். அந்த சத்தியத்தை காப்பாத்தணும். அதனால அந்த சுதர்சன சக்கரத்தை திருப்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்றாரு, என்ன தப்பு தப்பா பேசினாரு. என்ன பேசுறது கூட நான் ஏத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் உங்களை என்ன பேசுனாரு, புருஷன் ஓகிகாரனா 5 பேரும் 5 பேருக்கு பிறந்தவனுங்க நல்லவனுங்களா, கண்டவனுக்கு பிறந்த குடும்பத்தாரி பசங்க அப்படி சொல்லி உங்களை கீழவே ஏழவா பேசுறாங்க. ஓடக்கூடிய ஓனை வர்க்கத்தில் இருந்து கேடு கட்டாய் ஜோக்கினேன். அண்ணா இவன் வேற வந்திருக்காரு. இங்க பாருங்க, சும்மா வந்தீங்க. இவனை 2 ரூபா நீங்க பார்த்தே ஆகணும். இவனுக்கு என்ன சங்கீதம் கேளு. சற்று நீ பொறுமையாக இரு. ஏய் அர்ஜுனா, என்னை வளர்த்தது நீதான். நான் வணக்கம். பொறுமை தாய்கள் வந்துச்சா அர்ஜுனா, சுபத்ராளி நானும் கூட பிறந்தவங்க. ஐயா உக்காரு, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. என்ன நீங்க சும்மா நம்ம சந்த கடையில் சிரிச்சு நிக்கிறோம். அர்ஜுனா, சுபத்ராளி நானும் கூட பிறந்தவங்க. நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். எனதான் நம்ம ஒரு முறையா கொஞ்சம் நாவடக்கமா பேசுவாங்க. உன் தங்கச்சியா இருந்தா உன் தங்கச்சி பத்தி தான் பேசணும். ஆமா, என்னை பெற்றது என் தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை வளர்த்தது, என்னை பாதுகாத்து நினைத்து நீங்கள் அந்த ஒரு மரியாதைக்காக மட்டும்தான் உன்னுடைய உயிர் உன்னிடத்தில் இருக்கிறது. இல்லை என்றால் யமன் பலியாக்கிருப்பேன் ஜாக்கிரதை. நீ என்னை எவன்பதி ஆக்குகிறாய். கண்ணை இல்லைனா இந்த பாண்டவர் எப்போ மண்ணோட மண்ணா போயிருப்பீங்க. நன்றி கட்ட பாண்டவர். என்னை கட்டி தப்பா பேசினாலும் பரவாயில்லையே, என் குலத்தை பற்றி தவறாக பேசியிருக்கிறாய். யார் நானு சொன்னாலே நீ கேட்டியா? ஏய் வாடா போடா நீ பேசாத. பொம்பளை பேச்சு கேட்ட பொழப்பு எதுக்கு இல்லாத போயிடும். ஏன்னு கேளு, நானும் என் தங்கச்சி பேசிட்டு இருந்தேன். இந்த சமாச்சாரம் உனக்கு அவன் சொன்னாளா? ஐயோ பஞ்ச மாணவர்களை பற்றி தவறாக பேசுறாயவே. ஒருவருக்கு பிறக்கவில்லை 5 ராஜாக்களும் 5 பிறந்தவர். ஒரு காலம் என்னாலும் இந்த வார்த்தை வராது. என் அத்தை மக்களாக 5 பஞ்சம் ஆண்டவரின் உள்ளங்களில் வெள்ளிக்கை எப்படி உருகுலையாமல் போகாதோ அது ஒரு காத்திரம் என்று சொல்லி அப்பா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் மறந்துவிட்டு அவ பேச கேட்டு நீ சண்டைக்கு என் தங்கை கேட்டதை விட உன்னுடைய தங்கையாகப்பட்ட சுபத்ரா கேட்டதை விட நானும் கேட்கிறேன். அந்த என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வராமல் உன்னால் பார்த்துக் கொள்ள முடியாது. அர்ஜுனா, இருவரும் ஒரே வீதியில்தான் வருகிறீர்கள். 2 பேருக்கு ஒரே காரணம், அந்த சக்கரத்தை நான் நிறுத்தணும். அர்ஜுனா, நீ மட்டுமல்ல, உன்னை போல 1000 அர்ஜுனன் வந்தாலும் சரி, அவன் தலையை கால விடுகாம சக்கரம் வராது. உயிர் பிழைத்து போ. உயிர் போச்சு போடா. அண்ணா அருவா மூஞ்சி பையலே, ஆடாங்கி கெடுவார் கொடுப்போ. தேடி பையலே. அர்ஜுனா, அதோட கட்ட முன்னாடி வச்சு அக்கில் ஆதவன் நீ எனக்கு காடு வந்தாலும் தெரியல. இதெல்லாம் சட்டம் பேசுறேன். எனக்கு நேரம் நீ பாடம் கொடுக்குறியா? என்ன உன்னை பெற்ற தாய் தந்தையுடைய பெயரை சொல்வதற்காக இந்த அகில உலகத்தோட தெய்வனும் கும்பிடுறாங்களே, அந்த தெய்வனும் கும்புற அளவுக்காக உயிருக்கு என்பதற்காக வந்தவனை விட்டு வராதவனை தப்பித்து ஓடி பிழைத்துக்குள். அடே அர்ஜுனா, நன்றி கட்டவனே. நான் பாம்பு கல்லவாய் பிற வருஷமாக பாதுகாத்திருக்கிறேன். அந்த துரியோதனத்துல எவ்வளவு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு மரியாதையா? ஏய், நான் அனுப்பிய சக்கரமானது போனா போகணும், போகும், வானா வரும்.
ஆனா எனக்கு நேரம் பாடம் தெரியல. ஏய் நீ சரியான ஆம்பளை தானே. உன்னுடைய சக்கரம் வான்றா வரும் போனா போவோம். ஆமா என்னிடத்துல கூடிய இந்த காண்டிபத்தின் வடிவமைப்பு உனக்கு தெரியுமல்லவா? எவ்விடத்தை குறி வைக்கிறோனோ அவ்விடத்தை சட்டனும் குறி பார்க்க முடியாது. சத்தியம் தவறாத சந்திரகுலத்திலே பிறந்தது உண்மையாக இருந்தால் நீ ஒரு ஆண்மகனாக இருந்தா அப்படியே அந்த பாரத்தோடு நில்லு. நான் இப்பவே வரேன்டா. போடா. எங்க போற தெரியுமா? எங்க போற? எதிரிக்கு எதிரி நண்பன். சரி எங்க போற? எங்க போற? உன் பங்காளி இருக்கிறான்னு தெரியுங்க. ஆமா. அவன்கிட்ட போய் எல்லாம் சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து 5 பேருக்கு கொல்லா போட மாட்டேன். அடுத்து அவனோட குடி கெடுக்கிறதுக்கு போறியா? நீ வாடா. இங்கே வர்ற. சரியாக நீ ஆண்மகனாக இருந்தால் நான் நீ வரும் வரை இவ்விடத்துல காத்திருக்கிறேன். நீ வந்து சேரு. வாரத்துக்குள்ள உயிரோடு இருந்து நான் வந்துடுவேன். மந்திரி சொல்லுங்க. சமைக்கு முத்தான முதல் வணக்கம். வணக்கம். நீங்க வந்து என் பெயர் என்ன? சொல்லி வருகிறேன். சொன்னா தெரியும்.
மன்னாதி மன்னன் மணிமான வேந்தன் ராஜாதிராஜன் ராஜா மார்தாண்டன் கலங்காத நெஞ்சம் கலங்கா முடிவழைத்து முடிவேதான் 56 நாட்டுக்கு ஏக சக்கரவர்த்தியாக கூடிய ஹெட்பாட் சக்கரவர்த்தி துரியமன் என்று தெரிந்தாயா என்ன? ஓ துரியமன் சரிங்க ஏங்க அப்படி இருந்தாலும் தாயார் யார்? யார்? தந்தையார் யார்? யார்? அப்படியா? ஆமாங்க சொல்லுங்க. தாயாரும் தாயாரே இவர்களுக்கு நாங்கள் 100 பேர் வந்தோம். 100 பேர். அடே அப்பா. ஆண் பிள்ளைகள் 100 பேர். கடைசியாக ஒரே ஒரு பெண் குழந்தை. அவள் பெயரோ திருச்சடை. இந்த துரியோதனன் முதல் விரலர் வரை சரியாக அண்ணன் தம்பிகள் நாங்கள் 100 பேராக இருந்தாலும் உங்களுக்கு நாட்டிலே குறைவா, நகரத்திலே குறைவா, சொத்திலே குறைவா, முகத்திலே குறைவா, எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் எதிரிகள் வாய்ப்பாக பயமா இருக்கு. அந்த எதிரிகளை கொள்வதற்காக என்னென்னமோ முயற்சி செய்து பார்த்தேன். சரிங்க. ஆனால் அந்த மக்களான ஒளி கருவாம்பூச்சி கண்ணன் அவங்க பக்கம் இருக்கிறதுனால அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த கண்ணன் மட்டும் என் பக்கம் இருந்தால் அந்த பாடவளை எப்பொழுதே ஒழித்திருப்பேன். இதுதான் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடத்துல ஈக்கு என்ன வேலை? அதாவது இப்பொழுது வந்து ஒன்று சேரக்கூடிய நேரம். யாரு? நாம் இருவரும். நீ 56 நாட்டுக்கு மன்னன், நானோ கண்ணன். இந்த கண்ணனும் மன்னனும் ஒன்று சேர்ந்தால் அடுத்தவர்களை மண்ணோடு மண்ணாக்கி விடலாம் அல்லவா? அதற்காகத்தான் நானோ நரித்தந்திரம் படைத்தவன். இந்த கண்ணன் நம்மிடத்திலே விளையாடுவது போல் தெரிகிறது. நகமும் சதையும் போல, நிலவும் வானும் போல, நீரும் மீனும் போல, தேங்காய மட்டையை போல பாடவர்களும் நீங்களும் ஒன்று நீங்கள் இன்று அவளை பகிர்ந்து கொண்டு அதையே நீ நினைக்க பக்கம் வந்து விட்டதாக சொன்னால் எனக்கு பெரும் கொடுமையாக இருக்கிறதா? ஏன்னா எத்தனை ஆண்டுகளாக நான் தெரியாம பாம்புக்கு பால் வாட்டு விட்டேன். பணத்தக்கடா மாறுல பாய்ந்தது போல இத்தனை ஆண்டுகளாக மாமா மாமான்னு காலை புடிச்சவன்
யார் அந்த அர்ஜுனன் அந்த காலை பிடிச்சவன் இன்னைக்கு காலை வாரி விட்டாங்க. அப்படியா? அதனால இது வரைக்கும் ஒற்றுமையாகிறது நாங்க. அந்த பாண்டவர் உனக்கு எப்படி எதிரியோ அதே போல இன்று முதல் எனக்கும் அவர்கள் எதிரி. அவங்க இதை கேட்க நல்லா இல்லைனாலும் ஆனால் இது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். உண்மைதான் உண்மைதான். பாண்டவர் எப்பொழுது ஆனா நான் இருந்து கொண்டுதான் பாண்டவருக்கு நான் தப்பி படித்தார்கள். நான் தான் உங்களோட வந்துட்டேன். இனிமே அவங்க உயிரோட இருக்க முடியுமா? நாட்டிலே அவர்கள் வாழும் பொழுது என்னென்ன செய்தல் எவ்வளவோ கொடுமைகள் நடக்கின்ற வழிகளிலே நச்சு முல்லை கொட்டி வைத்து நீ காப்பாற்றினாய். படுக்கின்ற பாறை மீது பாம்பு முல்லை கொட்டி வைத்து அப்பொழுது நீ காப்பாற்றினாய். குடிக்கின்ற தண்ணியிலே விஷத்தை கலந்து அப்பொழுது நீ வந்து காப்பாற்றுகிறாய். எல்லாம் நான் இருந்ததுனால நீ மட்டும் இல்லாதனால் அப்படியே ஒரே அடியா கொன்று இப்பொழுதுதான் அவன் கூட இல்ல இப்ப கொண்டு விடலாம் அல்லவா? இவ்வளவு நாளா இருந்தேன். இனிமேல் வரைக்கும் நாம் இருவரும் ஒன்றாகிவிட்டோம். அவங்களை சுலபமாக கொண்டு விடலாம். நம்பவும் முடியவில்லை. நம்பாமல் ஏன்னா பாண்டவரை தேடி தேடி உனக்கு அழுத்து போய்விட்டது. பாண்டவர் எங்க இருக்கிறாங்க? ஏழாவது என்று ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அப்படியா? அன்ன ஆகாரம் இல்லாமல் உண்ண உணவு இல்லாம உடம்பெல்லாம் இழைத்து அவர் உடம்பில் இருக்கிற ஒரு பலம் எல்லாம் இழந்து பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். அதனால நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்ய வேண்டும்? ஒரு அக்குரோணி சேனைகள் எனக்கு இருப்பதோ 11 அக்குரோணி சேனை. அந்த 11 அக்குரோணி சேனையில் ஒரு அக்குரோணி சேனை மட்டும் திரட்டி கொண்டு என்னோடு வந்தால் பாண்டவர் ஐவரையும் கொன்று விடலாம். உண்மையாக நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக இறுதியாக கொன்று விடலாம். யாரை? பாண்டவர்களை. மாயவா, இந்த வார்த்தை முன்பே வந்திருந்தால் அதானே. அந்த பாடலை எப்போதே கொண்டிருப்பேன். அவரோடு சேர்ந்து எனக்கும் மூளையும் மலிந்து விட்டது. உண்மைதான். அதனால இனிமேல் கவலை வேண்டாம். ஏன் தாமதம்? கூப்பிடு ஒரு அக்குரோணி சேனை. தம்பி துச்சாதனா! காரியம் ஆவணம் காண பிடிச்ச காரியம் முடிஞ்ச உடனே கூட்டு வந்தா மங்காளிகள துரியோதனன் மட்டுமில்ல துரியோதனன் துச்சாதனன் மாதிரி ஒரு கிலோ சேனை வந்திருக்குது. என்ன பண்ண முடியும்? நாளை ஒரு கிலோ சேனை எடுத்து வந்திருக்கிறீர்கள். என்ன பண்ண முடியும்? நான் ஒண்டி விரும்பினாக ஒருவரும் தோப்பாக தன்னம் துணிமையாக தனிவரம் தோப்பாக இந்த வீரத்திலும் சிறந்த புத்தகம் வரலாற்றிலும் கொண்ட ஆனால் அழகு நடத்தின மகாராஜன் நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன உடம்பிலே இருக்கிறான். உடம்பே இருந்தா 8 வாள் தொடுப்பு சேனையோடு வந்திருக்கிறான். ஒருவன் கூட உயிரோடு போகக்கூடாது.
எனக்கும் 11 லட்சம் வச்சு. ஏய் இரு அண்ணா ஏய் ஏண்டா போடாங்க. ஏய் துச்சாதன புலிடா நீ மூடிட்டு வாடா. யார் நீ? துச்சாதன புலி நல்லா தெளிவா சொல்லு. துச்சாதன புலி ஓய் துச்சாதன புலி அந்தடா புலி உனக்கு போட்டு மாட்டுது. ஓ பால் அடிக்காதே ஏய் துரியோதனா ஏய் என்ன நம்புறியா ஏய் ஏய் அக்கா ஓய். ஏய் இரு என்ன நம்புறல ஆமாடா. ஏண்டா என்ன நானே நம்ப மாட்டேன் நீ எப்படி என்ன நம்பறா அப்பவே எனக்கு சந்தேகம் தான்டா. உன்னை நம்பவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏய் ஆனா நீயோ ஆனா நாட்டுக்கு சுத்தை வைத்து நம்ப வைத்து விட்டான். அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்? உனக்கு இருப்பது 11 ரத்னோணி சேர ஆ. நான் இருப்பது 7 ரத்னோணி சரி. ஒரு நாளைக்கு சண்டை வந்தா அதிகமா படைபலம் இருக்கிற ஜெயிச்சிடுவான் அதனால இப்ப இருந்தும் குறைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் 11 ரத்னோணி சேர இன்னைக்கு ஒரு ரத்னோணி சேர செத்து போச்சு ஓடி போனா ஏய் இன்னைக்கு போய் போறா. ஏய் ஒரு நாளைக்கு அது பேட்டியா. ஏய் பேட்டியா. ஓய் ஓய் ஏய் வாடாங்க. ஏய் துர்யோதனா வாடாங்க. ஏய் செப்பல் போ நாடக வருவீங்க வாடாங்க. இங்க வாடா ஏய் போய் ஏய் பக்கத்தால வந்து போங்க. ஏய் 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 இந்த மறக்க மாட்டோம். சரி மறந்தா கூட நாங்க சொல்லி தரோம். சரிங்க பொறுமையா ஏண்டா டேய் டேய் அர்ஜுனா என்னடா எத்தனை டேய் சொல்றது கேளுடா சொல்றா. ஏய் நாடிக குறங்கல அப்பாட ஊம்பு கொடுத்தா வெட்டு பாறா ஊம்பு கொடுத்தா வெட்டுடா நாடக போனா ஓம் போட்டு தலை வெட்டானாமா. ஏன்டா செல்ல மாதிரி பையனே. அண்ணா ஆமா எல்லாமே என்னுடைய விளையாட்டுதான் ஆமா. ஏன்னா அவனுடைய சேனைகளை குறைக்க வேண்டும் அப்படி அவனை கூட்டு வந்த இனிமேல் வலிக்கிறாதா மவனை மூட்டி மலத்ததெல்லாம் இந்த ஸ்திரியோ நான் செய்த தவிர அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சற்றேனும் உங்களை பேசக்கூடாத தகாத மந்திரம் பேசிவிட்டு நீங்கள் தான் என்னை மன்னித்தாக முடிய வேண்டும். மன்னித்தேன் மறந்துடா இருந்தாலும் அந்த துரியோதனுடைய கர்வத்தை இறக்கி விட்டோம் ஆனால் என்னுடைய சபதம் முடியவில்லையே ஒருவா சாயா போகிறது எங்கே தலையிட்டு காணவில்லையே சற்று பொறுமையாக இருங்க. கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறைவதற்குள்ளாக அந்த கந்தனுடைய சிரமம் பாதத்தில் கால வர வேண்டும் அவ்வளவுதானே. சற்றேனும் இந்த ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து கண்மூடி இருங்க. கந்தனுடைய சிரமானது உங்கள் பாதத்தில் விடும். அப்படியா அதையும் பார்க்கலாம் எதுவா
இதோ பார்த்தா என்றால் உயிர் காத்திருக்கிறேன் நான். அதனால சற்றின உலகத்தில் முதல்களாகப்பட்ட மாயூர் எப்பெருமானுடைய கரங்களில் எச்சல் தாமலத்தை துப்பி ஒரு காரணத்திற்காக சுதர்சன சக்கரத்தை ஏறி விட்டார். சுதர்சன சக்கரத்திற்கு உயிர் விடைபெற்று இப்பொழுது மீண்டும் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாதபடிக்கு நான் பார்த்து வைத்திருக்கிறேன். 27 மணிமார்களும் நீயும் அனைவருமே என் மாமனாகப்பட்ட அறிப்படதாமன் கோபாலகிருஷ்ணன் பாதத்திலே உங்களுடைய தலை இருக்கும்படி சற்றேன்னு உணர்ந்திருக்கிறேன். சத்தியனும் யாருன்னு தெரியல மலை போக்குவரத்து போல கடவுளை கண்டவுடனே ஒரு பாதத்தில் விழுந்திருக்கிறா. அப்படியா? அவங்களுக்கு நல்லதோ ஒரு ஆசீர்வாதம் செய்யும் மாமா. அப்படியா? ஆனால் என்னுடைய பாதம் வழியால் தாராளவர்களை என்றும் நலமோடு வாழ்ந்திருப்பீர்கள் எழுந்திருக்கிறப்பா. ஏன் மாமா கையில எச்சத்தமிழ் துப்பியவன் இவன்தான் தலையை எதிர்பார்த்திருந்தேன். மடிச்சுக்கோங்க மாமா. இப்பொழுது பார்த்திருக்கா நீங்கள் அமர்ந்திருந்தீங்க. ஆமா, அந்த கந்தருடைய சிரமானது பாதத்தில் விடப்பட்டது. அவருடைய தலையை காலில் கிடந்தது. அந்த கெந்தரூனாக்கப்பட்டவன் துப்பி எச்சில் தாம்பலமானது உங்களுக்கு கரங்களில விழுந்த உடனே அதை பார்த்தவனே நானும் சில பார்த்து ஆங்கார கோபம் அடைந்தீர்கள். ஆங்கார கோபத்தில் என்ன செய்தீங்க? கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே மறைவதற்குள்ளாக அந்த கந்தருடைய தலையானது என் பாதத்தில் விழுந்தான் சொன்னீங்க தவிர அறுபட்டு விழுவணும்னு ஒரு பொழுது நீங்க சொல்லல. அதனாலதான் கந்தருடைய தலை சிரமானது உங்களுடைய பாதத்திலே விழும்படி செய்தேன். நான் அறுக்க சொல்லவில்லை. அவன் தலையன் காலிலே விழும்படி என்று சொன்னேன். சற்று முன்பதாக அவன் தலையன் காலில் விழுந்தது. ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் அல்லவா? என்ன இதோ குழந்தை இல்லாம இதோ 27 மணிமாருடைய மன்னன் கெந்தரவன் திருமணம் செய்தார். திருமணம் செய்து வெகாண்டு காலங்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் தெய்வலோகம் போனாங்க. உங்களுடைய அம்சையினால இந்த 27 பெண்களுக்கு நீங்கள் தான் குழந்தை வரத்தை தர வேண்டும். அப்படியா சுவாமி? எங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. 27 பெண்களை கல்யாணம் செய்து பிள்ளை பாக்கியம் மட்டும் இல்ல. சரியாம இருந்தா கண்டுவா. உன்னுடைய உயிர் காத்த உத்தமனாக அர்ஜுனன் உன்னுடைய உயிரை காப்பாத்திட்டான். அதனால கொஞ்சம் தானே நீ சொன்ன பிரகாரமாக ஆகாய கந்தர்வனுக்கு பிள்ளை வரம் கொடுத்து விட்டேன். சரிதான், சந்தோஷம் தானே? கந்தர்வா, இருந்தாலும் ஒரு விஷயம். லலிதா, உயிர் காத்தவருக்கு நீ என்ன உபகாரம் செய்ய போற? என் உயிர் மன்னனுடைய உயிர் காத்த உத்தவருக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நாங்க செய்யறோம். அர்ஜுனா, உயிர் காத்தவனுக்கு என்ன உபகாரம் தெரியுமா? அதுக்கு நீ செய்யணும். உங்களிடத்துல சம பூமி இருக்குது. இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. அப்படியாப்பட்ட கோழி முட்டை வைத்தாலும் புரடாத ஒரு சமமோடு அந்த பூமி குருட்சேத்திர சமபூமி. அந்த சமபூமியை பாண்டவருக்கு தாராளத்து கொடுக்கணும். அப்படியா? ஆகட்டும் சாமி. அப்படி கொடுத்துட்டா எனக்கு இருப்பது ஒரு குருட்சேத்திரம் ஒரே நாடு. அதையும் கொடுத்துட்டா நாங்க எங்க கவலைப்பட வேண்டாம். நான் பிறந்து வந்த ஆயிரவாடி மாநிலம் இருக்கிறேன். அந்த ஆயிரவாடியில சென்று பிள்ளைகளை பெற்று நலமோடு நீங்க வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன தெரியுமா? உன்னுடைய கணவன் இடத்துல ஓட ஓட சளைக்காத புறவை எத்தனை ஆண்டுகள் யோகமாக ஓடினாலும் அந்த புறவைக்கு சலிப்பே ஏற்படாது. அந்த சலியாத புறவையும் ஒடியாத ரதம் அது உன் புருஷன் மட்டும் தான் இருக்குது. அதையும் கொடுக்கணும். எதுக்காக? நாளைய போர் இடத்துல அர்ஜுனனுக்கு ரதம் வேணும். சரி, அதுக்காகத்தான் இதையெல்லாம் கொடுக்குறீங்களா? என்னக்காது? ஆகட்டும் சாமி. உடையாத இடமும் என் மன்னவன் இருப்பது என் மன்னவனை உயிர் காத்த அர்ஜுன மகராஜனுக்கு நாங்கள் தாய் வார்த்தை கொடுக்கிறோம். அர்ஜுனா, மாமன் அறிப்பராமர் சொன்னது பிரகாரமாக ஆயிரப்பாடியிலே சென்று யாது ஒரு குறையும் இல்லாமல்படிக்கு நீங்கள் வாழ்ந்து வரலாம். மாமா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அல்லவா? என்ன? இதோ மன்னன் கெந்தரவனாகப்பட்டவனும் ஆகாயமுடையமா சப்தமேக புறவை ஏறி தெய்வலோகத்திற்கு போய் கொண்டிருந்தான். அவனுக்கு எப்படி தண்ணீர் தாகமை ஏற்பட்டது? அவன் துப்பி எச்சல் தாமலமான எப்படி உங்களுடைய கரங்களிலே விழுந்தது மாமா? அப்படி கேட்கிறாயா? ஆமாம். அந்த ஒரு நாளிலே வாயு தேவனுக்கும் இந்த கந்தர்வனுக்கும் ஒரு பகை உண்டானது. ஆகாய மார்க்கமாக ரதம் போகிறது என்ற ஒரு ஆணவத்தோட வாயு மனத்தை கிழித்துக் கொண்டு அந்த வாயு பகவான அவமானப்படுத்தினா அந்த கந்தர்வன். அப்படி இல்ல. அப்ப அந்த வாயு தேவன் பார்த்தான், அடே என்னை வந்து கந்தர்வன் இந்த கருப்பங்க செய்து விட்டானே, இவனை என்றாவது ஒரு நாள் பங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாயு பகவான் என்ன செஞ்சான்? சகல தேவனிடத்துல போனான். யாராலையும் என்னால முடியாது உன்னால முடியாதுட்டாங்க. அப்ப கடைசியா ஏங்கிட்ட வந்தான். அப்ப நான் சொன்னேன், வாயு தேவா, அதுக்குன்னு ஒரு சமயம் வரும். சரி, அந்த நேரத்துல உனக்கு நான் அந்த சமயத்துல ஒரு சபதத்தை காப்பாத்த நான் ஏற்பாடு செய்ய
அப்படிங்கிறதுக்காக அந்த வாயுதேவன் அப்ப சொல்ல ஆனா அந்த சமாச்சாரம் இன்னைக்கு உண்மையாக நடந்து போச்சு நாரதர் மூலமாக ஆனால் அந்த எச்ச தாகத்தை ஏற்படுத்தி அந்த உண்மையை கீழே துப்ப அப்ப அந்த வாயுதேவன் பார்த்தான் இதுதான் தகுந்த சமயம் எப்படியாவது ஒரு கர்வத்தை அடைக்க வேண்டும்னு காற்று மூலமாக அந்த எச்ச தம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து ஏங்கையில ஒப்படைச்சான் அப்படிங்களா அப்ப எனக்கு கோவம் வந்தது சக்கரத்தை பிடிச்சு அனுப்புறேன் அவனுடைய கெந்திரவன் கெருவம் அழிந்தது வாயு பகவான் சபலம் நிறைவேறி விட்டது கெந்திரவனுக்கு குழந்தை வரை பெற்றாகி விட்டது அகட்டும் மாமா அதனால இருந்தாலும் ஒரு விஷயம் 7 வருடம் முடிந்து விட்டது ஆமா பொழுது விடியுது ஆமா மாமா இனிமேல் வரைக்கும் இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது 7 வருட காலங்கள் முடிந்து விட்டது விடிந்து விட்டால் 8வது வரும் சரி மாமா 8வது நீங்க எங்க போறீங்க இங்க போக வேணும் குருபரிசி முடிவிடத்துல ஒரு வருடம் பாண்டவர்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அனுமதி வாங்கி இருக்கிற 8வது வனத்துல அதனால 8வது குருபரிசி வனத்துல பாண்டவர் ஒரு ஆண்டு இருங்க அப்ப எந்த ஆபத்து வந்தாலும் மாமானு கூப்பிடுங்க வந்து ஆபத்து காப்பாத்துறேன் அப்படியே ஆகட்டும் மாமா என்றுவா நீ ஆயிரபாடி சென்று வா அப்படியே ஆகட்டும் நான் சங்கத்து வாரை போறேன் நீ 8வது வனம் உங்க பாண்டவர்கள் அப்படியே மாமா போய் வருகிறோம் அறிவியல் சபையார்களே நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் பெருமையும் சிறந்த நம்முடைய பொன்னாடாக வந்த அழகிதிரு உள்ளூரை சேர்ந்த நம்முடைய இன்னும் ஸ்ரீ சக்தி விநாயகர் நண்பர்கள் குழு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவை சேர்ந்த சூரப்பள்ளி கிராமம் குப்பம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ சக்தி விநாயகர் நண்பர்கள் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஓரிரவாக உலகத்திற்கு முந்தி பிறந்த தொந்தி கணபதியுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சதுர்த்தி நாளை முன்னிட்டு ஓரிரவு தெருக்கூத்து நாடகத்தை வைத்தார் நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை பார்த்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் கலைக்குழுவின் கலைமகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக இப்பேர் கொண்ட ஒரு ராஜசபையில எந்த ஒரு கவலையுமே மனசுல எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லாம எப்படி வெளியே வரணும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மனதில எந்த ஒரு கவலை இல்லாம மகிழ்ச்சியுடன் நடந்தீர்களோ இதே போல உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு கவலை இல்லாதவர்களுக்கு வாழ வளர எல்லாமே தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் நடத்திய நாடகம் ஆகாய கந்தர்வ பருவதம் மாயவர் சிவன் பூஜை அல்லது கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகமானது இனிதே முடிவு பெற்றது அடுத்த வருடம் சந்திப்போம் என்பதற்காக உங்களிடத்திலிருந்து பிரியாத விடைபெறுகிறோம் அனைவருக்கும் போகிறோம்